மதுரையில் இதை முத தொடங்கினவங்க களஞ்சியம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தவங்க சின்ன பிள்ளைன்னு அவங்க. சின்ன பிள்ளை அம்மா இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க முத ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு ஒரு அவார்டு வாங்கினாங்க. அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பரிசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக தோணுது. இப்போ நம்ம ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னா எப்படிங்க போவோம்? வீட்டில் இருக்கும்போது நைட்டியை போட்டுட்டு பக்கரன்னு உட்காந்துருப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி போவோம்? அதுக்குன்னு ஒரு சேலை எடுத்து, அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் அந்த டெய்லர் உசுரை வாங்கி அப்படி கொஞ்சம் பந்தாவாக தானே போவோம். அப்போ பிரதமர்கிட்ட விருது வாங்குறதுன்னா நம்ம எப்படி போயிருப்போம்? ஆனால் அந்த அம்மா கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண செருப்பை போட்டுக்கிட்டு கோடாலி கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. பிரதமருக்கு ஆச்சரியம், எல்லாரும் பந்தாவாக வர்றாங்க பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, இந்த அம்மா சாதாரணமாக வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த அம்மா என்ன சாதிச்சாங்க? இவ்வளோ எளிமையாக இருக்காங்க, இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற உதவியாளர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இவங்கள மாதிரியே கஷ்டப்படுகிற ஏழை கிராமத்து பெண்களை ஒன்று சேர்த்து சுய உதவி குழு என்பதை தொடங்கி அதை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த அம்மா செஞ்ச சாதனை. உடனே வாஜ்பாய் என்ன செஞ்சார் தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய மனிதர், இந்தியா